ஒயிட் ரைஸோடு நம்ம சுட சுட தக்காளி ரசம் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதுக்கு முழுகிற அளவுக்கு சுடு தண்ணி இல்லை நார்மல் தண்ணியும் ஊற்றி நல்லா ஊற வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு சீரகம் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன், 10 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை பொரிஞ்சதும் இப்போ இந்த ரசத்துக்கே முக்கியமான தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மிக்ஸ் ஆகட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி போட்டு ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டா நம்ம சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.